ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து திருப்பதியிலேருந்து மேலே திருமலாக்கு போகிறப்ப எடுத்த கிளிப்ஸு. ஃபுல்லாக வந்து மரம் எல்லாம் பார்க்க அப்படியே பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ராவல் பண்ணையிலே அந்த பெண்ட்லெலாம் ட்ராவல் பண்ணையிலே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் பார்க்க எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் மோஸ்ட்லி இப்போ திருப்பதி போகணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்து போங்க. மற்ற டைமை விட வந்து இந்த டைம் கொஞ்சம் கூட்டம் இருக்கும், ஆனால் வந்து கம்மியாக இருக்கும். நாங்கள் ஒரு திவ்ய தர்ஷன் டோக்கன் கிடச்சி நாங்கள் மறுநாள் சாயந்தரம் 6 மணி தர்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் 3 மணிக்கு க்யூவில் போய் நின்னோம். ஆனால் தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போனோம். அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 3 மணிக்கு போனோம் அப்படின்னா நாங்கள் நைட்டு 10 மணிக்கு அந்த மாதிரி வந்து கீழே சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம். சாமியை பார்க்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தான், 5 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் அவ்வளோதான் கிடச்சிது. சாமியை கும்பிட்டோம், மன திருப்தியாக இருந்துச்சு. நீங்களும் வருஷத்தில் ஒரு வாட்டியாவது உங்கள் ஃபேமிலியோட திருப்பதி போயிட்டு வாங்க. உங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட மனசும் சரி எல்லாமே சரி அப்படியே ரொம்ப காமாக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து திருப்பதிக்கு வந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணலாம், ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணணும். அது மாதிரி ரூமுமே வந்து கிடைக்கான்னு பார்த்தா அப்போவுமே ஆன்லைனில் புக் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து நீங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சீனிவாச காம்ப்ளெக்ஸில் வந்து டோக்கன் கொடுக்காங்க. என்ன டோக்கன்னா திவ்ய தர்ஷனுக்கான டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ரூமில் போயிட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்து க்யூவில் நின்று திவ்ய தர்ஷனுக்காக டோக்கன் வாங்கலாம். கூட்டத்தை பொறுத்து இருக்குது. சில சமயம் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தால் அங்கேயுமே 4 to 5 மணி நேரம் மேலே ஆகும். எங்களுக்கு ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் திவ்ய தர்ஷன் ஆனால் வந்து அந்த டோக்கன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளுக்கான தரிசனத்துக்கு தான் டோக்கன் கொடுப்பாங்க. அடுத்த நாளில் போய் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். சீனிவாச காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க, அப்புறம் இன்னும் 2-3 இடத்துலையுமே கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அங்கே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 2-3 இடத்துல கொடுக்குறாங்க. நீங்கள் டைமிங் மட்டும் அங்கே இருக்க கவுண்டரில் வந்து கேட்டு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சீனிவாச காம்ப்ளெக்ஸுக்கு ஆப்போசிட்லேயே ரூம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே பார்த்துக்கலாம் எப்படி கூட்டம் இருக்கா இல்லையான்னு. அதை பார்த்துட்டு க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கீழ் திருப்பதியில் தான் வந்து ஃபுட்டுமே வந்து நல்லாயிருக்கு. மெயினாக வந்து சரவணபவன் ஹோட்டல்னு இருக்குது. அங்கே வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக எல்லாமே இருக்குது. அண்ட் ரேட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு அஃபோர்டபுள் தான். அண்ட் கீழ் திருப்பதியிலேருந்து நம்ம வந்து எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சா கீழ் திருப்பதியிலே வந்து சீனிவாச காம்ப்ளெக்ஸில் ஒரு கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரில் வந்து நாங்கள் இந்த மாதிரி கோவில் கீழே இருக்க சாமியெல்லாம் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து 5 கோயிலுக்கு பர் பர்சன் 200 சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ 4 பேர்னால் ஒரு ஆளுக்கு 200னா 4 பேருக்கு எவ்வளோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பே பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற டைமுக்கு நீங்கள் வந்து இருக்கணும். அங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்கும். அந்த பஸ்லேயே வந்து உங்களுக்கு தேவையான அந்த 5 கோயிலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பத்மநாபசாமி கோவில், கோவிந்தராஜ பெருமாள் கோவில், மாதிரி கீழே மீதி இருக்கிற கைலாச தீர்த்தம், இப்படி எல்லா கோயிலுக்குமே அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மொத்தம் 5 கோவில். காலையில் இப்போ நீங்கள் 10 மணிக்கு போனீங்க அப்படின்னா மதியம் 2 மணிக்கெலாம் வந்து அந்த எல்லா தரிசனத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் குயிக்காக வந்துடலாம். இதே நீங்கள் தனியாக போனீங்க அப்படின்னா அலமேல் மங்காபுரத்துலலாம் வந்து க்யூவில் வெயிட் பண்ணி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு டைம் ஆகும். அதே நீங்கள் இந்த மாதிரி 200 தான் பர் பர்சனுக்கு. நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களை ஸ்பெஷல் தர்ஷன் லைனில் விட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து ஆந்திரா டூரிசமே வந்து இந்த மாதிரி இதை ப்ரமோட் பண்ணி அவங்களே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. நீங்கள் 5 கோயிலுமே நிம்மதியாக தரிசனம் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வரலாம். என்ன ஒரு அரை நாள் எடுக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போகணும். அதே மாதிரி அங்கே வந்து காளகஸ்தின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த காளகஸ்தி கோவிலுக்குமே வந்து நீங்கள் டைம் இருக்குல்ல போயிட்டு வாங்க. திருப்பதி போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு காளகஸ்தி போகலாம். அது வந்து எப்படி என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு பக்கத்தில் யார் தெரிஞ்சவங்க இருந்தால் கேட்டுக்கோங்க. ஆனால் போயிட்டு வரையில் காளகஸ்தி கோவில், அது மாதிரி அங்கே வந்து ஜூ இருக்குது.
இஸ்கான் டெம்பிள் இருக்குது. அது மெயினாக அந்த கைலாச தீர்த்தம்ங்கிறதுலாம் வந்து நல்லாயிருக்கும். அங்கே அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் போயிட்டு அப்படியே அங்கே ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டுலாம் வரலாம். நல்லாயிருக்கும் பார்க்க. ஒரு 4-5 நாள் ட்ரிப்பு உடனே போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திவ்ய தர்ஷன் டோக்கன் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம். இல்லை நாங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் எடுத்துகிட்டு 4-5 நாள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி இருந்து ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்டு மேலே போய் தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கலாம். ஆனால் மேலே வந்து நீங்கள் ரூம் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். மேக்ஸிமம் மேலே ரூம் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஃபஸ்ட்டே புக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அங்கே சிஆர்ஓ ஆஃபீஸுன்னு இருக்குது, அதில் போய் நீங்கள் க்யூவில் நின்று புக் பண்ணணும். அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க எந்த டைமுக்கு ரூம் கிடைக்கும்னு. ஆனால் நீங்கள் அதை வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். எந்த சமயம் போனாலுமே வந்து மேலே வந்து ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் குறைஞ்சது அந்த லைனில் போய் நின்று வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி திவ்ய தர்ஷன் டோக்கன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த டைமுக்கு நீங்கள் கீழ்த்திருப்பதில் தங்கிட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அந்த திவ்ய தர்ஷன் டைமுக்கு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு 6-7 மணி நேரத்தில் வெளியில் வர மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஃப்ரீ லக்கேஜ் இருக்குது. அந்த லக்கேஜ்லேயே வந்து உங்களோட நீங்கள் என்ன கொண்டு போயிருக்கீங்களோ உங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சிடலாம். நீங்கள் எதுக்காக தனியாக போய் நிற்க வேண்டாம். திவ்ய தர்ஷன் வந்து பண்ணுறவங்களுக்கே அங்கே வந்து தனி லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. அது மாதிரி உள்ளேயுமே நீங்கள் க்யூவில் போகையிலையுமே வந்து லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அங்கேயுமே கொடுக்கலாம். என்ன லக்கேஜ் வச்சுருக்கோம் நம்ம அதுக்கு தனியாக வாங்கணுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். திவ்ய தர்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. உள்ளேயுமே நீங்கள் க்யூவில் போகையிலையுமே அவங்க வந்து லக்கேஜ் எல்லாம் ஃபோனெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. செல்ஃபோன் கேமரா எதுவுமே அலோட் கிடையாது. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸும் வேணால் வச்சுக்கலாம். அது மாதிரி முன்னெல்லாம் வந்து அந்த நம்ம இதில் வெயிட் பண்ணையில் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வெயிட் பண்ணுவோம் க்யூவில். அப்போல்லாம் வந்து வெறும் பிரசாதம் அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஃபோன்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோன் யூஸ் பண்ணி கூட யாருக்காவது ஃபோன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போது கொஞ்சம் அங்கங்கே ஏதாவது ஒரு 2-3 கவுண்டரில் ஃபோன்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே போயிட்டு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணுன்னா கூட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஃபெசிலிட்டி வந்திருக்கு. அது மாதிரி இன்ஃபேண்ட்டுக்கு வந்து 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸோடு வந்து ஸ்ட்ரைட்டாகவே போய் சாமி தரிசனம் பண்ணுற மாதிரியான வசதிகளும் இப்போ இருக்குது. ஆனால் 1 வயசுக்குள்ளே இருக்கணும். பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு அந்த ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். ஒன்லி பேரண்ட்ஸும் கிட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. வேறு யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கும் வந்து நிறையா ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. முன்னே வந்து அங்கங்கே தங்க கொஞ்சம் இடம் தான் இருக்கும். இப்போ வந்து அங்கே வந்து நிறைய தங்குறதுக்கு இடம் இருக்குது. அது மாதிரி க்ரௌடும் பயங்கரமாக இருக்குது. திருப்பதியை பொறுத்த வரைக்கும் க்ரௌடும் பயங்கரமாக இருக்குது. அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க மொட்டை போடுறதுக்கான இடம் எங்கே இருக்குது, ரூம் எடுக்கணுன்னா அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் கேட்டு போடலாம். உண்மையாக திருப்பதி தரிசனம் வந்து அவர் பெருமாள் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். நானுமே 6-7 வருஷம் கழித்து தான் போனேன். போயிட்டு வந்தேன். ரொம்ப என் பையனுக்காக மொட்டை போடுறதுக்காக போனோம். உண்மையாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு முடிஞ்ச அளவுக்கு போக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளிப்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ அழகாக திருப்பதியை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்களேன். சீனரிலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் டைம் இருந்தால் போங்க. போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோடு நிம்மதியாக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரிப் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து ஏதாவது கோவிலுக்கு ட்ரிப்பு போடணும். அப்போ தான் வந்து மனசும் நல்லாயிருக்கும். நம்மளும் வந்து நிம்மதியாக இருக்கலாம். இந்த கிளிப்ஸ்லாம் பாருங்களேன். அந்த வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் குட்டீஸுங்க வச்சுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸு பெட்ஷீட் எல்லாமே நீங்கள் ரூம் போடலாம்னா குட்டீஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸு பெட்ஷீட்லாம் கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா உட்காரதுக்கு அங்கே இடம் நிறைய இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் ஒரு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் டைமை கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஆனால் எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு போகாதீங்க. வேணுங்கிற முக்கியமான திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டு போகிற மாதிரி வச்சுக்கோங்க. மற்ற திங்ஸ்லாம் கீழ் திருப்பதிலேயே உங்கள் ரூமில் எதுலையாவது வச்சுட்டு போயிடுங்க. சேஃபாக இருக்கும். அப்போ தான் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் மேலே வந்து ட்ராவல் பண்ணையில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே கூட போய் சாப்பிட்டுக்கலாம்.
ஏன்னா மலை மேலே ஏறுறதுனால வந்து நிறையா பேர்த்துக்கு ஒத்து வராது. அதனால ஃபுட்டு மட்டும் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அங்கே நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அங்கேயுமே சுற்றி பார்க்குறதுக்கு 4-5 இடம் இருக்குது. பர் பர்சனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அது நாங்கள் போகல. ஆனால் அங்கே நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு பர் பர்சனுக்கு 150 200 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 7-8 இடம் சுற்றி காமிக்கிற மாதிரி இருக்குது. அதுவுமே நீங்கள் பிளான் பண்ணிட்டு அது வந்து நீங்கள் மேல் திருப்பதியில் ரூம் போட்டுட்டீங்க அப்படின்னா பிளான் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகிற மாதிரி வச்சுட்டு கூட 2 நாள் ரூமில் இருந்துட்டு அப்படியே போகிற மாதிரி கூட வச்சுட்டோம். இல்லை டிக்கெட் போடல அப்படின்னா நீங்கள் ஒரே நாளில் தரிசனம் பண்ணிவிட்டு மலையிலேருந்து கீழே இறங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் அங்கே இருக்கவங்களுக்கிட்டே கேட்டிங்க அப்படின்னா எங்கெங்கே எந்தெந்த பிளேசஸ் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அங்கேயே 2-3 பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது பக்கத்துலேயே நிறைய இடம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆக தான் செய்யுது. நீங்கள் வந்து கேட்டு விசாரித்து போங்க. புதுசாக யாரும் போகிறீங்க அப்படின்னா 1க்கு 2 வாட்டி ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் இது பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் போகையில் நல்லா கொஞ்சம் க்ரௌட் இருந்துச்சு. ஆனால் மற்ற சமயத்தோட ஏப்ரல், மே அண்டு புரட்டாசி மாதம் அந்த சமயம் மட்டும் வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும். அப்போ நம்ம எத்தனை மணிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரோன்னு நமக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் போனீங்க அப்படின்னா நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5-6 மணி நேரம் தான். மற்ற சமயம்லாம் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இந்த சமயத்தை சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப வெயிலும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க, நீட்டாக வச்சுருக்காங்க. நீங்களும் போய் திருப்பதி என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.